ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லிப்யூர் லிப்யூர் ஆர்ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். லிப்யூர் டச் மாடல் ஆர்ஓ பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓ எப்படி ஃபுல் டீட்டெயிலாக செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, மெமரி எல்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. செக் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா டிடிஎஸ் 400க்கு மேல வருது. அதாவது பாத்தீங்கன்னா 400க்கு மேல 450க்கு மேல வந்தாலே பாத்தீங்கன்னா மெமரின் தான் ப்ராப்ளம். மெமரின் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ஓல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா டிடிஎஸ் நம்ம செக் பண்ணியாச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ ஆர்ஓ ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓல லிப்யூர் ஆர்ஓ இது பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம மெமரினுக்கு பாத்தீங்கன்னா மாத்திடலாம். மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமரின் தான் மாத்தணும். ஏன்னா டிடிஎஸ் அதிகமா இருக்குல்ல. அதாவது பாத்தீங்கன்னா மெமரினை மாத்திட்டே கூட இது பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, எஸ்வி வால்வு, அதுக்கப்புறம் பூஸ்டர் பம்ப், அதுக்கப்புறம் மெமரினுடைய ப்ரெஷர் செக் பண்ணிட்டு இது பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெமரினை மாத்திட்டோம்னா அதுக்கப்புறமேட்டே தெரிஞ்சிடும் அது என்ன ப்ராப்ளம் மேக்ஸிமம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவும் சர்வீஸ் முடிஞ்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெமரியை மாத்திடலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ்சி வால் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஒயர் பாத்தீங்கன்னா எஸ்சி வாலும் செக் பண்ணியாச்சு. எஸ்சி வால் செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் லைட்டா தான் தண்ணி வர ஆரம்பிக்குது. எஸ்சி வால்லையும் கம்மியா தான் வருது. உள்ள ஏதோ அடப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதையும் மாத்திடலாம். எஸ்சி வால்லையும் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமா இருக்கு. அதை எப்படி கம்மி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதால பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு தான் மாத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா சுலினாய்டு வால்வு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாத்தீங்கன்னா சுலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வை அதையும் நம்ம மாத்திடலாம். சுலினாய்டு வால்வையும் இதனுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம டேப் தண்ணி ஓபன் பண்றோம் பாத்தீங்களா, கரெக்டா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் அப்படி ரெண்டுத்துலயும் எஸ்சி வாலோட தண்ணி நின்னுடும். நம்ம ஆர்ஓல கரண்ட் கொடுக்கலனா இது தண்ணி ஆஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். கப் ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய மெமரின் ரிமூவ் பண்ணியாச்சு. சிஎஸ்எம் மெமரின் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் புது மெமரின் மாத்த போறோம். பாருங்க கிரீன் கலரு டேப்டெக் மெமரின் நல்ல கம்பெனி. இது பாத்தீங்கன்னா எப்படி எடுத்தோமோ அதே போல உள்ள இது பண்ணிட்டு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணி நம்ம புஷ் பண்ணோம்னா மெமரின் லாக் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு டைட் பண்ண போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா மெமரின் மாத்துறது அதனுடைய வீடியோ போட்டா ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்கட்டா இமேஜே இது பண்ணிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த எஸ்சி வால் சொன்னோம் பாத்தீங்களா, அதை எப்படி மாத்துறது, எப்படி செக் பண்றது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்சி வால்ல பாத்தீங்கன்னா எஸ்சி வால்னா பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம டேப்ல தண்ணி ஓபன் பண்ண உடனே செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், அடுத்தது எஸ்சி வால்க்கு வரும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல இருந்து தண்ணியை செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் கொடுக்கலாம். அப்படியும் கனெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம இன்புட் வாட்டர்னுடைய பிரஷரை வச்சு நம்ம கனெக்ஷனை மாத்தியும் கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டேட்டா பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல தான் வருது. அதுக்கப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். பாருங்க பிரஸ், நல்லா கனெக்ஷன் தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே. டைரக்டா இன்புட் கனெக்ஷன் வருதுங்களா, எஸ்சி வால்ல கொடுத்து எஸ்சி வால்ல இருந்து ஒரு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல கொடுத்து மெமரியும் மாத்தியாச்சு. செக் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் வாட்டர் ஸ்லோவா வருது. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்ஓக்கு இன்புட் வாட்டர் ரொம்ப கம்மியா கிடைக்குது. ஆர்ஓல பாத்தீங்கன்னா இன்புட் வாட்டர் கரெக்டா கொடுத்தா தான் அவுட்புட் கரெக்டா வரும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அவுட்புட்டே வரல. எஸ்சி வால்ல தான் ப்ராப்ளம் வருது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. அது பாத்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர்ல நம்ம தண்ணி இல்லாம நம்ம ஆர்ஓ ரன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா எஸ்சி வால் இதுவாயிடும், காயில் போயிடும். அது பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகலன்னா ஆர்ஓல சுத்தமாவே தண்ணி வராது. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி வால் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. இப்ப எடுத்தாச்சு எஸ்சி வால் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ண பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இதில் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். புது எஸ்சி வால் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம்.
வேஸ்ட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியா வந்ததால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வால்வ் தான். இப்ப வந்து செக் பண்ணிடலாம். பாய்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இதுவா இருந்ததால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசு மாத்தப் போறோம். பாருங்க ஃபிரெண்ட்ஸ், நான் ஒரு டைம்க்கு 2 டைம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்சி வால்வே காட்டுறேன் பாருங்க. எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்சி வால்வ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட், அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா, இதே தான் வருது. தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் வர ஆரம்பிக்குது. அதிகமாவும் வரல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. டிடிஎஸ் வந்து இது அதிகமா இருந்தது. அதால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வால்வ் மாத்துறோம். ஒரு டைம் வந்து பேக் ரிவர்ஸ்லயே பார்க்குறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோடைய ப்ராப்ளமே வந்து. வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. இப்ப எஸ்சி வால்வ் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட், ரெட் ஒயர் இருக்குங்களா? இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டர்லேருந்து வர எந்த ஒரு 2 ஒயர்ல வந்து முடிஞ்சிடணும். அடாப்டர்ல வர அவுட்புட்ல வர ஒயர் பாருங்க. முடிஞ்சாச்சுங்களா? ஒயர் முடிஞ்சாச்சு. எஸ்சி வால்வ் செக் பண்ணியாச்சு. பாருங்க ஃபிரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி வருது இப்போ எஸ்சி வால்வ்ல. ஆட் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மோட்டருக்கு தண்ணி குடுக்காது எஸ்சி வால்வ் வந்து. எஸ்சி வால்வ் ஆஃப் பண்ணிட்ட உடனே, உடனே கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டா. அதுபோல தான் ஒர்க் ஆகணும் எஸ்சி வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டரும் நல்லா வர ஆரம்பிக்குது. இன்னும் பிக்கப் ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரையும் மாத்திடலாம். ஏன்னா, அதுலயும் அடைப்பு இருக்கலாம். அதுலயும் அடைப்பு இருந்தாக்கா இதுவாகும். எஸ்சி வால்வ் வந்து மாத்தியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. எஸ்சி வால்வ் வரைக்கும் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் மாத்துனா, தண்ணி வந்து இன்னும் நல்லா ப்ரெஷரா வர ஆரம்பிச்சிடும். பாருங்க ஃபிரெண்ட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கம்மியா தான் வர ஆரம்பிக்குது கொஞ்சம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர மாத்திடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து மெமரின் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. மெமரின் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. டிடிஎஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 400 டிடிஎஸ் இருந்ததுல்ல. 400, 440, 50. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிடிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே. டிடிஎஸ் வந்து செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிடிஎஸ் வந்து செக் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 99 டிடிஎஸ் வருது. 99 வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 99 டிடிஎஸ் வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ட்ரிங்கிங் வாட்டர் இதுதான். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாருங்க 112. இது வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வரும். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸை பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர்னுடைய டிடிஎஸ் வந்து கம்மியாயிடுச்சு. மெமரின் மாற்றினதால கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து தண்ணி ப்ரெஷரா குடுத்தா தான் வர ஆரம்பிக்குது. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா வர ஆரம்பிச்சுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து வருஷக்கணக்கா ஆயிடுச்சு. அதால வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் கார்பனையும் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்ட் கார்பன் ஃபில்டரையும் இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரீன் கலரா இருக்கு. இது வந்து ஓல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிரஷர் இது வந்து புதுசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புது செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர் மாத்துறோம் பாருங்க. பிரஷரும் செக் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாத்தியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க கலரை வச்சு. தண்ணியும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரெஷரா. பாருங்க அவுட்புட் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. இப்போ கீழே பாருங்க. நல்லாவே அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஓப்பன் பண்ண உடனே. இப்போ வந்து இத வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஒண்ணு வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர்ல ஒரு கனெக்ஷன் குடுக்குறோம். ஒண்ணு வந்து மெமரினுக்கு ஒரு கனெக்ஷன் போகும் இதுலருந்து. பூஸ்டர் பம்ப் ஆர்ஓக்கு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ இன்புட் அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்து மெமரியில தான் குடுக்கணும். மெமரியில குடுத்துட்டு மெமரியில 2 கனெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ட் வாட்டரு, ட்ரிங்கிங் வாட்டரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டர்ல ஒரு எஃப்ஆர் 450 வரும். அந்த 450 வந்து ரிஜெக்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர்ல குடுக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம யூவில குடுத்து, நம்ம நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டோரேஜில விட்டுடலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அவுட்புட் வாட்டரும் நல்லாவே போகுது. ரிஜெக்ட் வாட்டர் பாருங்க, பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷராக தான் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா செடிமன் கார்பன் ஃபில்டர் செக் பண்ணதுடைய வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க, ப்ரெஷர் வந்து எவ்வளோ நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. செடிமன் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு உடனுக்குடனே இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இன்புட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல ஏர் ரிலீஸ் பண்ணோம். தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு ஒரு பைப் வந்து சொருவி வெளிய வந்து பிரஷரா தண்ணி வர மாரி இது பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த பைப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் குடுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட்ல வந்து ஃபுல்லாவே பிரஷரா தண்ணி வர அளவுக்கு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபுல் கனெக்ஷனா குடுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பிளாக்கேஜ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரஷராவே தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50லேருந்து 150க்குள்ள இருக்கணும். 150லேருந்து 200 இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஓன்னு இல்ல, எந்த ஆர்ஓ இருந்தாலும் சரி, நீங்க டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வந்து மாத்தியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கண்டிப்பா. பாருங்க, இப்போ ஃபைனல் டிடிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் ஃபைனலு 104, 105 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் 112. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா. லிப்யூர் ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லிப்யூர் கம்பெனி இல்ல, லோக்கல் கம்பெனி தான். நல்லாவே லிப்யூர் பிளஸ்ல வந்து நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வேஸ்ட் வாட்டரும் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்சி வால்வ் மாத்தணும் பார்த்தீங்களா? அதனுடைய வீடியோ கனெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேக்ல ஒரு டைம் பார்க்குறோம் பாருங்க. இப்போ ஆர்ஓடைய ஃபுல் டயகிராம் பார்க்க போறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, லிப்யூர் ஆர்ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டச் மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 113, 112 டிடிஎஸ் இருக்கு. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் வந்து ஒரே நிலையில இருக்காது. 10, 15 இதுக்கு மேல கீழ தான் இருக்கும். ஒரே நிலையில இருக்காது. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 100 இருந்தா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா 102 வரும், 105 வரும், 109 வரும். இல்லன்னா 89 வரலாம், 90 வரலாம். அதுபோல மேல கீழ தான் டிடிஎஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய இமேஜ் தான் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா. கிரவுண்ட் வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருந்ததுனாக்கா, டைரக்ட் வாட்டர் 1000 இருந்தாக்கா, 1000த்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10ஆல டிவைட் பண்ணணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆல டிவைட் பண்ணோம்னா, அதுல எவ்வளோ வேல்யூ வருதோ அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கணும். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து அத வச்சு தான் குடிக்கணும் ஃபிரெண்ட்ஸ். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃபிரெண்ட்ஸ்.